வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் 1.25 பார்க்கலாம். Let f is equal to 1, 2, 3, 4, 2, 2 and g is equal to 2, 1, 3, 1, 4, 2. Find g composite f and f composite g. So இதில் வந்து fங்கிற ஃபங்க்ஷன் ஜிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அதை ஃபஸ்ட் எடுத்து எழுதிடலாம். ஸோ f is equal to நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 2, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 1, 4, 2. சரிங்களா? இப்போ நம்ம டொமைன் ஆஃப் எஃப், ரேஞ்ச் ஆஃப் எஃப் அண்ட் டொமைன் ஆஃப் ஜி, ரேஞ்ச் ஆஃப் ஜி இது எல்லாத்தையும் எழுதிடலாம். ஸோ டொமைன் எஃபோட டொமைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமைன்கிறது ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்கிறது எல்லாமே டொமைன் வரும் இல்லைங்களா? 1, 3, 2. ஸோ 1, 3, 2. அண்ட் ஜியோட டொமைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4. ஸோ 2, 3, 4. நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப். எஃபோட ரேஞ்சுனா செகண்ட் எலமெண்ட்டாக இருக்கிறது தான் ரேஞ்சு. 2, 4. 2 ரெண்டு தடவை வந்திருக்கு. ஸோ 2, 4. அண்ட் ஜி 1 ரெண்டு தடவை வந்திருக்கு 2. ஸோ 1, 2. சரிங்களா? இப்போ ரேஞ்ச் வந்து கோடொமைன்குள்ளே இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் அ சப்செட் ஆஃப் கோடொமைன் ஆஃப் ஜியாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்ன 2, 4. அது ஜியோட கோடொமைன்குள்ளே இருக்குதா? 2, 4 இதுக்குள்ளே இருக்குதுங்களா? ஸோ எஃப் இஸ் அ சப்செட் ஆஃப் ஜின்னு வருதுங்களா? ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் அ சப்செட் ஆஃப் ஜி, கோடொமைன் ஜி. அண்ட் அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ஜி இஸ் அ சப்செட் ஆஃப் கோடொமைன் ஆஃப் எஃப். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜி சர்க்கிள் எஃப், ஜி காம்போசிட் எஃப்பும் எக்ஸிஸ்ட் ஆகும், எஃப் காம்போசிட் ஜியும் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் அ கோடொமைன் ஆஃப் ஜின்னு வருது அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஜி இஸ் அ கோடொமைன் ஆஃப் எஃப்னு வருது. ரேஞ்ச் ஆஃப் எஃப் அது எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்ம பார்த்துட்ட மாதிரி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆர்டர் பேரில் இருக்கிறத நம்ம ஆரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் எஃப் காம்போசிட் ஜிக்கும் ஜி காம்போசிட் எக்ஸ்க்கும் ஈஸியாக ஆன்சர் எடுத்து எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்டு எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கொடுத்துருக்காங்க மேப்பிங்? 1 வந்து 2க்கு மேப் ஆகுது. ஸோ 1 இஸ் மேப்டு டு 2 அண்ட் 2 இஸ் மேப்டு டு 2. 2 வந்து 2க்கே மேப் ஆகுது. 3 வந்து 4க்கு மேப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நான் எப்படி மேப்பிங் போடுறேன் பாருங்கள். 1 இஸ் மேப்டு டு 2. 1 வந்து 2க்கு மேப் ஆகுது. ஓகே. 3 வந்து 4க்கு மேப் ஆகுது. சரி. அடுத்து 2 வந்து 2க்கு மேப் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் ஃபங்க்ஷன் எஃப் வந்து ஆர்டர் பேரில் இருக்கிறத நான் ஆரோ டயக்ராமில் போட்டேன். அடுத்து ஜி இதே டயக்ராமில் தான் போட போகிறோம். 2 வந்து எதுக்கு மேப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1 மேப் ஆகுது. ஸோ 2 ஷுட் பி மேப்டு டு 1. ஓகே. 3யும் 1க்கு மேப் ஆகுது. ஸோ இங்கே 3 எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்போ இங்கே 3 போட்டுக்கிறேன். 3 1க்கு மேப் ஆகுது அண்ட் 4 வந்து 2க்கு மேப் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே 2 வந்து மேப்டு டு 1. ஸோ 2 1க்கு மேப் ஆகுது அண்ட் 3 இஸ் மேப்டு டு 1. ஓகே. தென் 4 இஸ் மேப்டு டு 2. ஸோ இங்கே நான் என்ன ஆர்டர் பேரில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் ஆரோ டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஒன்றா சேர்த்து ஒரே ஆரோ டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேருந்து நான் என்ன ஃபஸ்ட்டு எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எழுதிட்டு அப்புறம் ஜிங்கிற ஃபங்க்ஷன் எழுதியிருந்தேன்னா எனக்கு என்ன ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுனா ஜி காம்போசிட் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ அதோட ஆன்சர் ஈஸியாக எடுத்து எழுதிடலாம் பாருங்கள். ஜி சர்க்கிள் எஃப் இஸ் ஈக்குவல் டு இப்போ 1 எதுக்கு மேப் ஆகிடுது? 2. 1 வந்து 2ட்ட போய் 2லேருந்து எங்கே போயிருக்குது? 1க்கு மேப் ஆகிடுது. அப்போ 1, 1. சரிங்களா? அடுத்து 2 வந்து 2லேருந்து 2க்கு போய் திரும்ப 2லேருந்து எங்கே போகும்? 1க்கு தான் போகும். அப்போ 2, 1. 1 to 2, 2 to 1. 1 கடைசி எங்கே போய் சேருது? 1க்கே மேப் ஆகுது. அப்போ 1, 1. திரும்ப 2 பாருங்க. 2 இங்கேருந்து 2கிட்ட போகுது. திரும்ப 2 எங்கே தான் போகும்? 1ட்டு தான் போகும். அப்போ 2, 1 முடிஞ்சுதுங்களா? அடுத்து 3 எங்கே மேப் ஆகுன்னு பாருங்க. 3லேருந்து 4க்கு போய் 4லேருந்து எங்கே போகுது? 2க்கு போகுது. சரி. அப்போ 3, 2. ஸோ இவ்வளோ தான் ஜி சர்க்கிள் எஃபோட ஆன்சர். இங்கே 3க்கு வர மேப்பிங் இங்கே தேவையே இல்லை. ஏன்னா இங்கே வந்து நமக்கு ரேஞ்சில் வரல, இங்கே மட்டும்தான் நமக்கு வந்து மேப்பிங் நடக்குது. அப்போ ஜி காம்போசிட் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் அந்த 3ங்கிற மேப்பிங் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. இந்த 3லேருந்து 2க்கு போகிறது மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஜி சர்க்கிள் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1, 1. 1லேருந்து 2க்கு போய் 2லேருந்து 1க்கு போகுது. அப்போ 1, 1. 2லேருந்து 2க்கு போய் திரும்ப 2லேருந்து 1க்கு போகுது. அப்போ 2, 1. 3லேருந்து 4க்கு போய் 4லேருந்து 2க்கு போகுது. அப்போ 3, 2. ஃபைன். ஸ்டார்டிங் எலமெண்ட்டு லாஸ்ட் எலமெண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கே போய் சேருது அதை மட்டும் தான் பார்க்கணும். நடுவில் இமீடியேட்டாக இருந்ததை விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ ஜி சர்க்கிள் எஃப்க்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி எஃப் சர்க்கிள் ஜிக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எஃப் சர்க்கிள் ஜி வேணுன்னா ஃபஸ்ட்டு ஜிங்கிற ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எழுதணும். இப்போ ஜிங்கிற ஃபங்க்ஷன் மேப்பிங் போடலாம். 2, 3, 4 உள்ளே இருக்கணும். 2, 3, 4.
2 எதுக்கு மேப் ஆகுது 1க்கு அண்ட் 1 2 இருக்குது சரிங்களா. அப்போ ஃபஸ்ட் நான் மேப்பிங் போடுறேன். 2 இஸ் மேப்டு டு 1, 2 வந்து 1க்கு மேப் ஆகுது. தென் 3யும் 1க்கு மேப் ஆகுது. தென் 4 இஸ் மேப்டு டு 2. ஓகே, நெக்ஸ்ட் நான் எந்த ஃபங்க்ஷன் எழுதணும், ஃபங்க்ஷன் எஃப்ஐ நான் டிஃபைன் பண்ணணும். இப்போ 1 இஸ் மேப்டு டு 2 அண்ட் 3 இஸ் மேப்டு டு 4. ஸோ இங்கே 3 இருக்கணும் 4 அண்ட் 2 இஸ் மேப்டு டு 2. ஸோ 2 4 மட்டும்தான் இருக்குது. பாருங்கள் மேப்பிங் எலமெண்ட் பார்த்தோம்னா 1 இஸ் மேப்டு டு 2வா, அப்போ 1லேருந்து 2க்கு போகுது. அண்ட் 3 இஸ் மேப்டு டு 4, 3,4 அப்படின்னா 3லேருந்து 4க்கு போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் 2 இஸ் 2,2னா 2 இஸ் மேப்டு டு 2, 2லேருந்து 2க்கு போகணும். ஆர்டர் பேராக இருக்கிறத நம்ம ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இப்போ மீடியேட்டரை விட்டுட்டு ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் லாஸ்ட் எங்கே போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் எழுதினோம்னா நம்மளுக்கு எஃப் சர்க்கிள் ஜிக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எஃப் சர்க்கிள் ஜி இஸ் ஈக்குவல் டு 2 வந்து 1ட்டு போய் 1லேருந்து எங்கே போயிருக்குது 2க்கு போயிருக்கு. அப்போ 2,2 சரிங்களா. அடுத்து 3லேருந்து 1க்கு போய் 1லேருந்து மறுபடியும் 2க்கு தான் போகும். அப்போ 3,2. நடுவில் வர எலமெண்ட்டை மறந்துடணும். இது இங்கிருந்து போய் திரும்ப எங்கே போச்சுங்கிறத மட்டும் பார்த்தோம்னா போதும். ஸோ 3லேருந்து இங்கே போய் இங்கே கடைசி எங்கே போய் முடிஞ்சிருக்குது 2ட்ட போயிருக்குது. அப்போ 3,2. அடுத்து 4 எங்கே போய் சேர்ந்துருக்கு பாருங்க, 4ம் எங்கே தான் போய் சேர்ந்துருக்குது 2ட்ட தான் போய் சேர்ந்துருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 4,2. திஸ் இஸ் எஃப் சர்க்கிள் ஜி. ஸோ ஆரோ டயக்ராமில் போட்டிங்கன்னா இது ஈஸியாக எழுதிடலாம்.